அமைச்சரவை முதல் உள்ளாட்சியில மேயர் சேர்மன் வரைக்கும் திமுகவின் துரோகத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அதிர்ச்சி தரும் ஆதாரங்கள் சிக்கிருக்கு. சமூக நீதினு மேடைக்கு மேடை பேசும் திமுகவுல ஒரு எம்பி கூட இஸ்லாமியர் கிடையாது. திமுகவுல ரெண்டே பெண் எம்பிக்கள், அதுல ஒருத்தவங்க ஸ்டாலினோட தங்கச்சி கனிமொழி. திமுக எம்பிக்கள் லிஸ்ட்ல 3 பேர் மட்டும் பட்டியல் சமூகம். திமுக ஆட்சியில் நீக்கப்பட்ட அமைச்சர்கள் 3 பேரு, அந்த 3 பேருமே சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க. சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லும் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் சிறுபான்மை மக்களை குறி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. பொய் சொல்லி அதிகாரத்தை பறிச்சிடுறாங்க. ஊழல் வழக்குல சிக்கின திமுக அமைச்சர்கள் பொன்முடி, கே நேரு, செந்தில் பாலாஜி 3 பேரையும் அமைச்சரவையில இருந்து நீக்கணும்னு அதிமுக சார்பில் சட்டசபையில நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. சட்டசபையில நேர்மையா நடக்கல, எதிர்கட்சிகளுக்கு பேசுறது கூட வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு அதிமுக சார்பில் சபாநாயகர் அப்பாவு மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆனா ஜனநாயக முறைப்படி ஒரு காரணத்தோட சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில அந்த நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா தங்களோட அதிகாரத்துக்கு பணிஞ்சு போகலன்னு சொல்லி டெண்டர் முறைகேட்டுல திமுக நிர்வாகிகளுக்கு எடுபடியா வேலை செய்யலன்னு சொல்லி சிறுபான்மை, பட்டியலின, பழங்குடி மற்றும் பெண் நிர்வாகிகளை குறி வச்சு திமுக ஆட்சியில பதவியை பிடுங்கிருக்காங்க. அதிமுக ஆட்சியில பெண்களுக்கு மேயர், சேர்மன் பதவிக்காக இடஒதுக்கீடு கொடுத்து அதை கொண்டு வந்தாங்க. திமுக ஆட்சியில சிறுபான்மை, பட்டியலினம் மற்றும் பெண்களை மட்டும் குறி வச்சு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பதவி நீக்கம் பண்ணிருக்காங்க. ஊழல் அமைச்சர்களை பதவியை விட்டு நீக்க மறுத்த திமுக தலைவர் ஸ்டாலின் டெல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் தான் செந்தில் பாலாஜியை ராஜினாமா செய்ய வச்சாங்க. சென்னை உயர் நீதிமன்றம் கண்டிச்ச பிறகுதான் பொன்முடியோட பதவியை ராஜினாமா செய்ய சொன்னாங்க. ஆனா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில ஏதோ சில காரணத்தால சில அமைச்சர்களை நீக்கினாங்க. ஆவடி நாசர், மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான் இவங்க 3 பேரும் தான் நீக்கப்பட்டவங்க. ஸ்டாலின் ஆட்சியில நீக்கப்பட்ட இந்த 3 அமைச்சர்களும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க. பொன்முடிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு நியாயம், சிறுபான்மை அமைச்சர்களுக்கு ஒரு நியாயமான திமுகவிலே கேள்வி கேட்டிருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புலையும் திமுக ஆட்சியில ஒரு தரப்பை குறி வச்சு அதிகாரத்தை பறிச்ச சம்பவங்கள் தான் அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு. தமிழ்நாட்டுல பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்ட ஒரே ஒரு நகராட்சி நீலகிரி மாவட்டம் நெல்லியாலம் நகராட்சி. அங்க பழங்குடியின பெண் சிவகாமி சேர்மனா இருந்தாங்க. திமுக கவுன்சிலர்களே திமுக பழங்குடியின பெண் சேர்மனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் நகராட்சியில சிறுபான்மை சமூகத்தின் நசீர் சேர்மனா இருந்தாரு. திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சி சேர்மன் ராமலட்சுமி மேல நம்பிக்கையில்லா தீர்மானம். தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் நகராட்சி சேர்மன் ஹபீபுர் ரஹ்மான் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில சேர்மன் வனிதா நெப்போலியன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி நகராட்சி சேர்மன் ஃபரிதா நவாப்புக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பதவி பறிப்பு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி கவிதா சங்கர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி சேர்மன் சந்திரலேகா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி சேர்மன் நிர்மலா ரவிச்சந்திரன் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகராட்சியில சேர்மன் வெண்ணிலா மேல நம்பிக்கையில்லா தீர்மானம். கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை நகராட்சி சேர்மன் அழகு சுந்தரவள்ளி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் நகராட்சி சேர்மன் லட்சுமி முரளி மேல நம்பிக்கையில்லா தீர்மானம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகராட்சி சேர்மன் உமா மகேஸ்வரி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பதவி பறிப்பு. மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி கட்டாயப்படுத்தி ராஜினாமா. என்னையா இது சமூக நீதி ஆட்சின்னு சொல்லிட்டு திமுக சேர்மன் எல்லார் மேலையும், குறிப்பா சிறுபான்மை சமூக சேர்மன், பெண் சேர்மன், பட்டியலின பழங்குடி சேர்மனை குறி வச்சு திமுக நிர்வாகிகள் நெருக்கடி கொடுத்திருக்காங்க. திமுக கவுன்சிலர்களும் திமுக கவுன்சிலர்களோட குடும்பத்தாரும் கோடி கோடியா கொள்ளையடிச்சிட்டு சமூக நீதி நாடம் போடுறது சரியானு மக்கள் கேக்குறாங்க. மாநிலத்துல ஒரு குடும்பமும் மாவட்டத்துக்கு ஒரு சீனியர் அமைச்சர் குடும்பமும் சொத்து சேர்க்க ஒட்டுமொத்த திமுகவும் கஷ்டப்படுறாங்க. ஆனா நடவடிக்கை மட்டும் ஒரு சார்பாவே இருக்குதே, இதுதான் சமூக நீதியான திமுக கட்சிக்குள்ளேயும் ஸ்டாலினை நோக்கியும் கேள்வி கேட்கிறாங்க. பதில் சொல்வாரா ஸ்டாலின்? அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.